ஹாய். ஓபிடி BS6க்கு ஓபிடி போடுறதுல கொஞ்சம் கம்ப்ளைண்ட்னு சொன்னாங்க. ஓபிடி வச்சு நிறைய பண்ணலாங்க. ஓபிடியில் நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் கோடு கிளியர் பண்ணுறது மட்டும் நான் இப்போ காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இதில் என்னென்ன பண்ணலாங்கிறத நான் பெரிய வீடியோவோ என்னோட யூடியூப் பேஜில் போடுறேன். உங்களுக்கு அது கிளியராக கிடைக்கும். இப்போ கனெக்ட் பண்ணிட்டீங்க ஓபிடியை, இக்னேஷன் ஆன் பண்ணிட்டீங்க, இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் என்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்து இதுவே சென்ஸ் பண்ணி ரெடி ஆகும். ரெடி ஆயிடுச்சுங்களா? அப்புறம் ஆல் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க, என்டர் மட்டும் கொடுங்க. அடுத்தடுத்த பேஜுக்கு நீங்கள் கீழே மேலே நகர வேண்டாம், என்டர் கொடுங்க. ரீட் கோட்ஸ் இருக்கு, உங்களுக்கு வீடியோவில் தெரியாட்டி ஜூம் பண்ணி பார்த்துக்குங்க. ரீட் கோட்ஸ் இருக்கு பாருங்க, இதுதான் என்னென்ன கோட் கம்ப்ளைண்ட் இருக்குங்கிறத காமிக்கும், என்னென்ன எரர் இருக்குங்கிறத காமிக்கும். இதில் கரண்ட் போயிட்டீங்கன்னா எல்லாமே என்டர் தான். கரண்ட் கொடுத்துட்டீங்கன்னாவே இதில் காமிக்குது பாருங்க, O2 சென்சார் பிரச்சனைன்னு காமிக்குது. ரெண்டாவது, இந்த ஓபிடி பொறுத்த வரைக்கும், சரி அதுக்கு முன்னாடி நம்ம கிளியர் பண்ணுறதை காமிச்சிடுறேன். இது நீங்கள் வந்து கோடு தெரிஞ்சுக்கலாம், இது எது எரர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா இங்க ரீட் கோட் போனோம் பாத்தீங்களா, அது கீழே எரைஸ் கோட்ஸ் இருக்கு பாருங்க. அதுல கீழ் பட்டன் அமுத்தி எரைஸ் கோடை என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்துருதுங்களா. மறுபடியும் ஒரு என்டர் கொடுத்து கில் சுவிட்ச் இருக்கிற வண்டியா இருந்துச்சுன்னா கில் சுவிட்ச் ஒரு தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிரும். இங்க வந்துருச்சு பாத்தீங்களா, ஆல் கோட் கிளியர். இந்த இது மாதிரி தான் நம்ம இதுல கோடை கிளியர் பண்ண முடியும். கிளியர் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த சென்சார் காமிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கோடு காமிச்சிட்டே இருக்கு, இதுல எரர் கோடு இருக்குன்னு காமிச்சிட்டே இருந்துச்சுன்னா, ரெண்டாவது பின்னாடி வந்து நீங்க ஓபிடியில் ஒரு சென்சார் காமிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சென்சார் உடனே மாற்றணும்னு அவசியம் கிடையாது. மெக்கானிக்கலாக ஏதாவது ஒரு ஃபால்ட் இருந்துச்சுனாலும் அந்த சென்சார் காமிச்சிட்டே தான் இருக்கும், எரர் காமிச்சிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதை ரெடி பண்ணுற வரைக்கும் சென்சாரை புதுசு போட்டிங்கன்னா வேலை செய்யாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுக்கு ரீட் கோட்டில் போகும்போது, வேண்டாம் இங்கேயே காமிப்போம், ரீட் கோட்டில் போகும்போது உங்களுக்கு O2 சென்சாரும் கிராங்க் பொசிஷன் சென்சாரும் காமிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வண்டியில் சின்னதாக டைமிங் வந்து அட்வான்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ரெண்டு சென்சாரும் காமிச்சிட்டே தான் இருக்கும். நீங்கள் சென்சாரை புதுசு போட்டாலும் காமிக்கும். என்ன காரணம்னா, கிராங்க் பொசிஷனுக்கும் இன்லெட் அட்ஜஸ்ட்டும் ஏர் வெளியில் போகிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னு காமிக்குது. அப்போ டைமிங்கை நம்ம சரி பண்ணணும். மெக்கானிக்கலாக அதை சரி பண்ணால் தான் அடுத்து உங்களுக்கு சென்சார் வந்து மாற்றலைனாலும் அதே சென்சாரில் ப்ராப்பராக வண்டி ரெடி ஆகிக்கும். நம்ம அதை விட்டுட்டு மறுபடியும் இந்த இதில் காமிச்சிருச்சுங்கிறதுக்காக சென்சார் இது பண்ணுறது பிரச்சனை தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சென்சார் காமிக்குதுன்னா மெக்கானிக்கலாக அதோட பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சென்சாரை மாற்றுங்க, இதில் கோடு கிளியர் பண்ணுங்க, எல்லாமே சரியாகும். இன்னும் நிறைய இதில் பண்ணலாம். நான் என்னோட யூடியூப்ல இன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு போட்டுறேன், பெரிய வீடியோவே போட்டுறேன். ஓகே, இது மோட்டோ மெக்கானிக்ஸ். பாய். தெரிஞ்சுதா?